Hello students, இந்த வீடியோல நாங்க வந்து SQL அதாவது MySQL பாவிச்சு நிபந்தனை அடிப்படையில் நாங்க எப்படி தரவுகளை மீள பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க ஏற்கனவே பார்த்திக்கிறோம் வந்து தரவுகளை எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம்னு சொல்லி select statement பயன்படுத்தி எல்லா தரவுகளையும் எப்படி எடுக்கிறது, அடுத்து தேவையான காலம்கள்ல உள்ள தரவுகளை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி போன வீடியோல நாங்க பார்த்தோம். இந்த வீடியோல நாங்க வந்து பார்ப்போம் நிபந்தனை அடிப்படையில் இப்படி நாங்கள் தரவுகளை மீள பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லி. அந்த வகையில் இந்த நிபந்தனைன்னு சொல்லும்போது இந்த 9 வகையான நிபந்தனைகளை பாவிச்சு எப்படி நாங்கள் தரவுகளை மீள பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரியா? அதாவது ஈக்குவல், இன் ஆப்ரேட்டர்னு சொல்லி இருக்குது, நாட் ஈக்குவல், நாட், ரைட், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அதாவது கிரேட்டர் தேன் சொல்றது பெரிது, சிறிது, இது பெரிது அல்லது பெரிது அல்லது சமன், இல்லது சிறிது அல்லது சமன், இது வந்து பிட்வீன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்களை பாவிச்சு இந்த நிபந்தனைகளை வச்சு எப்படி நாங்கள் தரவுகளை மீள பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ரைட், அப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பெறுமதிக்கு சமனான தரவுகளை எப்படி பெறுறதுன்னு சொல்லி. ரைட், இந்த ப்ராக்டிக்கலுக்கு நான் வந்து SQL இன்வாய்ஸிங் என்ற டேட்டா பேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிளைண்ட்ஸ் என்ற டேபிளை பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், கீழே தரப்பாட்டிக்கு இந்த கிளைண்ட்ஸ் என்ற டேபிள், இந்த டேபிளில் எப்படி இந்த நிபந்தனை அடிப்படையில் தரவுகளை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், நாங்கள் இப்போ பார்ப்போம். இது இந்த ரெக்கார்டில் இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்டுக்குள்ளே எனக்கு தேவை இந்த கிளைண்ட் ஐடி 5 என்ற நம்பருக்குள்ளாட தரவுகள் மட்டும்தான் தேவை. இந்த 5 என்ற நம்பருக்குள்ளாட எல்லா தரவுகளும் எனக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட், நான் ஒரு புதிய பேஜ் நான் திறந்து கொள்கிறேன். அப்போ முதலாவது உங்களுக்கு தெரியும், தரவை பெற்றுக்கொள்றதுக்கு செலக்ட் எனக்கு தேவை எல்லா தரவும், எல்லா கொலம்களும் தேவை. எல்லா தரவும் இல்லை, எல்லா கொலம்களுக்கும் வந்து தெரியும் செலக்ட் ஆல், ரைட், ஃப்ரம் in the table clients in the table. ரைட், உங்களுக்கு இந்த டேபிளோட பேர் போடக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஸ்கீமாட பேர் டொட்னு சொல்லி போட்டாலும் சரி. ரைட், இப்போ தான் நாங்கள் நிபந்தனையை கொடுக்கணும். ரைட், செலக்ட் ஆல் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் என்று சொல்லி கொடுத்தா எல்லா டேபிளும் வருது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் நிபந்தனை கொடுக்கணும். நான் சொன்னேன் கிளைண்ட் ஐடி 5 என்ற ஆல்ட டீட்டெயில் மட்டும்தானே எனக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு புதிய க்ளோஸ் ஒன்று நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு தான் சொல்றது வியா க்ளோஸ்ன்னு சொல்லி. ரைட், இங்கே பாருங்க, வியா இதை கொடுக்க நிபந்தனை கொடுக்க முன்னுக்கு எங்களை இதைத்தான் நாங்கள் கொடுக்கணும், வியா. ரைட், எந்த இப்போ நாங்கள் நிபந்தனையை கொடுக்கணும். எங்களோட நிபந்தனை என்னது? கிளையண்ட் ஐடி குளத்தில் இருக்கிற 5ஆம் நம்பருக்கு சமனான தரவுகள் இருக்கணும். அப்போ நாங்கள் இங்கே கொடுக்கணும் வியாரன் போட்டு குளத்திட பேரை கொடுக்கணும். எந்த குளத்தை வச்சு நாங்கள் நிபந்தனை கொடுக்கறது? கிளையண்ட், ரைட், கிளையண்ட் ஐடி சமன் 5க்கு சமனான அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம், 5. ரைட், அப்போ இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணினா பாருங்க, எனக்கு அந்த ஆளுட தரவு எல்லாமே எனக்கு கிடைக்குது. சரியா? அந்த ஆளுட எல்லா தரவுமே கிடைக்கும். சரியா? ரைட், அடுத்து நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இதுதான் அந்த டேபிள். அந்த டேபிளில் கமல் என்ற பேரில் யார் சரி இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ரைட், அந்த டேபிள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கமல் என்ற பேர் வந்து எங்கே இருக்குது? இந்த குளத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, நேம் என்ற குளத்தில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே நிபந்தனை கொடுக்க கொள்ள வியாரண்டு போட்டு இங்கே கிளையண்ட் ஐடிக்கு பதிலாக என்னென்னு போடணும்? நாங்கள் கொடுக்கணும் நேம்னு சொல்லி போட்டு ஈக்குவல். சரியா? கமல் என்ற பெயருக்கு சரி சமனான பெருமானமுடைய யாசரி ஒருத்தர் இந்த டேபிளில் இருந்தால் அது எனக்கு காட்டு. அதுதான் இந்த நிபந்தனை. இந்த நாங்கள் எழுத்து சம்பந்தமான தரவுகள், ஏதாவது எழுத்து சம்பந்தமான பெறுமதிகள் நாங்கள் கொடுக்க வேணுமெண்டா கட்டாயம் நாங்கள் இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். ரைட், இவங்க பேர் எப்படி வரப்போகுது? கமல். ரைட், நம்பர் தரவுகளை வந்து நீங்க டபுள் இந்த மாதிரி ஒற்றை மேற்குறியீட்டுக்குள்ள கொடுக்க தேவையில்லை. எழுத்து சம்பந்தமான இந்த தரவா இருந்தாலும் சரி, இந்த எழுத்து சம்பந்தமான அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தரவை வச்சு நாங்கள் தேடுறதா இருந்தால் கட்டாயம் இதை வந்து ஒற்றை குறியீட்டுக்குள்ள கொடுக்கணும். சரி, இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணா பாருங்க, கமல் என்ற பேருள்ள இந்த ஆல்ட ரெக்கார்டு எல்லாமே வருது. சரியா? இப்போ இங்கே எனக்கு கமல் என்ற ஆல்ட, சரியா, எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொன்னால் இங்கே செலக்ட் ஆல் கொடுக்க தேவையில்லை.
சரி செலக்ட் ஆல் கொடுத்தா எல்லா தரவும் எங்களுக்கு தேவை, எல்லா கொலம்களும் எங்களுக்கு வரும். எனக்கு இந்த நிபந்தனையை கொடுத்து இந்த நிபந்தனை சரியா இருந்த அவருடைய ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு தேவைண்டா எந்த கொலத்தை நாங்கள் ஈன கொடுக்கணும், ஈன நாங்கள் கொடுக்கணும் ஃபோன்னு சொல்லி, ரைட்? ஃபோன்னு சொல்லி கொடுத்தோம். இங்கே பாருங்க கமலோட ஃபோன் நம்பர் மட்டும் வருது. சரியா? அப்போ இது வந்து நாங்கள் நேற்று பார்த்தது இன்னும் கொலம்களோட பேர். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது இது தம்பியா. சரியா? இதுதான் வந்து முதலாவது எங்கட நாங்கள் படிக்க போகிறோம் இது. சரியா? பெருமானத்துக்கு சரிசமனா. சரியா? இப்போ இந்த இடத்துல நான் கமல்னு சொல்லி ஸ்பெல்லிங் பிள்ளையா டைப் பண்ணினா, சரியா, இப்படி ஒன்று போட்டால் இந்த மாதிரி யார் சரி ஒருத்தர் இருக்கிறாரா? இல்லை. அப்போ சமன் என்ற அடையாளம் போட்டால் சரியா கொடுத்தா மட்டும் தான் காட்டும். சரியா? இப்போ இங்கே காட்டல. சரி, காரணம் என்ன? இந்த பேர்ல யாரும் இல்லை. அப்போ இங்கே சமன் போட்ட அர்த்தம் என்னன்னா, இங்கே கொடுக்குற பெருமானத்துக்கு சரி சமனா யார் சரி இல்லாட்டி எது சரி ரெக்கார்ட் இருந்தா அதை இது வந்து இந்த MySQL காட்டும். சரி, அப்போ முதலாவது நிபந்தனை ஈக்குவல் அதை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் இன்னோப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த இன்னோப்ரேட்டர் எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் முதல்ல டைப் பண்ணதை நாங்கள் திருப்பி எடுத்து பார்ப்போம். ரைட், நான் முதல்ல டைப் பண்ணது வந்து இனிது. சரியா? அதாவது where client id ஈக்குவல். சரி, client id 5 என்ற ஆளுடைய எல்லா கொலம்கள் உள்ள டீட்டெயிலும் எனக்கு தேவைன்னு சொல்லி இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்தது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் இந்த இன்னோப்ரேட்டர். சரி, இந்த இன்னோப்ரேட்டர் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சமன் என்ற அடையாளம் கொடுத்தா ஏதாவது ஒரு பொறுமதியை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ 5 ஏதாவது இப்போ கிளையண்ட் ஐடி 5 5 மட்டும். இப்போ எனக்கு தேவை 5 கிளையண்ட் ஐடி 5 உள்ள ஆள்டையும் 7 உள்ள ஆள்டையும் ரெக்கார்ட் தேவை. அப்போ இன்னைக்கு நாங்கள் ஈக்குவல் இப்போ பார்ப்போம். 5 கொடுத்து கமாண்டு கொடுத்து 7 போட்டால் சரி வருதான்னு பாருங்க. இங்கே வந்து எரர் மெசேஜ் ஒன்று காட்டுது, சின்டாக்ஸ் எரர்னு சொல்லி காட்டுது. இப்போ ஈக்குவல் கொடுத்தா நாங்கள் வந்து இங்கே ஒரு பொறுமதி தான் எங்களுக்கு கொடுக்கலும். 5 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்டா எங்களுக்கு பாவிக்க முடியும் இந்த இன்னோப்ரேட்டர். ரைட்? அப்போ நிபந்தனை கொடுக்கும் பொழுது 2க்கு மேற்பட்ட இல்லை 1க்கு மேற்பட்ட ஏதாவது பொறுமதிகளை வச்சு நாங்கள் தரவுகள் தேடணும்னு சொன்னால் எங்களுக்கு ஈக்குவல் சரி வராது. அப்போ ஈக்குவல் வார இடத்துக்கு எங்களுக்கு நாங்கள் போடணும் இன். ரைட்? இன்னொன்று சொல்லி போட்டு நாங்கள் பிரக்கெட்டுக்குள்ள அந்த பெறுமதிகள் எத்தனை வேணுமென்றாலும் எங்களுக்கு கொடுக்கணும். சரி, இதுதான் முறை. ரைட்? அப்போ இதெல்லாம் மாறாது. எந்த குளத்தை வச்சு நாங்கள் தேட போகிறோம், எனக்கு தேவை கிளையண்ட் ஐடி 5 7 என்ற பெறுமதி உள்ள அவங்களுடைய எல்லா குளங்களோட ரிப்போர்ட்டும் தேவை. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. இந்த கிளையண்ட் ஐடி 5 7 இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து, அதாவது இந்த குளங்களில் உள்ள டீட்டெயில் வந்து எனக்கு கிடைக்கும். ரைட்? அப்போ இப்போ நாங்கள் தேடுவோம் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நேம். ரைட்? இங்கே பாருங்க, நேமில் வந்து அப்படி இல்லாட்டி இந்த சிட்டி வந்து கேகோல் கண்டி. ரைட்? சிட்டியில் வந்து கேகோல் கண்டி இருந்தால் அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எப்படி நாங்கள் மீள பெற்றுக்கொள்ளணும்னு பார்ப்போம். அப்போ நாங்கள் இங்கே வேர் சிட்டின்னு கொடுக்கணும். சிட்டி இன். இப்போ இந்த சிட்டிங்கிறது வந்து எழுத்து சம்பந்தமான தரவுகள். ரைட்? நாங்கள் பார்த்தோம் இன்டிஜர் அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து சார் ஆச்சார் அப்படி எழுத்துரு சம்பந்தமான தரவுகள் தான் இங்கே காணப்படுது சிட்டியில். அப்போ நாங்கள் கட்டாயம் இதில் பெறுமதி கொடுக்கல ஒற்ற குறியீட்டில் தான் கொடுக்கணும். எனக்கு தேவை கேகோல். அடுத்தது இந்த இடத்துலையும் வந்து நான் சொன்னது போல தான் எழுத்து பிழை இல்லாமல் டைப் பண்ணணும். ரைட்? கேகோலை கொடுத்தாச்சு, கமா 2வது பெறுமதி கொடுக்கறது கண்டி. இந்த ஒற்ற குறியீட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். இதை நாங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட்டுங்க பாருங்க, கேகோல் கண்டி சிட்டியில் கேகோல் கண்டி இருக்கக்கூடியவங்களோட எல்லா ரெக்கார்டும் எனக்கு வந்திருக்கு. இதுதான் இன்னோப்ரேட்டருடைய இந்த பயன்பாடு. ரைட்? இன்னோப்ரேட்டர் பாவிச்சா 1க்கு மேற்பட்ட பெறுமதிகளை வச்சு எங்களுக்கு தரவுகளை தேட முடியும். ரைட்? அப்போ நாங்கள் அடுத்த பார்ப்போம் வந்து என்னென்னா நாட் ஈக்குவல். ரைட்? நாட் ஈக்குவலை பாவிச்சு எப்படி நாங்கள் தரவுகள் தேடுறது. நாட் ஈக்குவல் சொன்னால் உங்களோட டியூட்டில் பாருங்க, அதாவது ஏதாவது ஒரு நாங்கள் கொடுக்குற பெறுமதிக்கு சமன் இல்லாத மற்ற தரவுகளை பெறுறதுக்கு தான் இந்த நாட் ஈக்குவலை நாங்கள் பாவிக்கிறது. ரைட்? நாட் ஈக்குவல்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் நாங்கள் சிட்டியில். ரைட்? இது இந்த கொமாண்டி நான் பாவிக்கிறேன். சிட்டியில்
கேண்டி என்று இல்லாத மற்ற தரவுகள் எல்லாம் எனக்கு தேவை. சரி, அப்படின்னு சொன்னா சிட்டி ஈக்குவல் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெரியும். சிட்டி ஈக்குவல் கேண்டி என்று சொல்லி கொடுத்தா இங்க பாருங்க, சிட்டி ஈக்குவல் கேண்டி என்று சொல்லி கொடுத்தா கேண்டி சிட்டியில கேண்டி பெறுமதி வரக்கூடிய எல்லா தரவுகளையும் வருது. எனக்கு தேவை இந்த தரவுகள் இல்லை, இது இல்லாத மற்ற தரவுகள் அப்படி என்று வச்சுக்கொள்ளும். அந்த டைமுக்கு இதுக்கு நாங்கள் நொட் ஈக்குவல் என்றதை போடணும். நொட் ஈக்குவல்ங்கிறதுக்குரிய குறியீடு என்னன்னு சொன்னா நீ இப்படி பெரிது சிறிது அடையாளம் இவ்வளவுதான். ரைட், நொட் ஈக்குவல் இதை கொடுத்து நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணினா பாருங்க, இங்க பாருங்க கேண்டி எந்த சிட்டியில வந்து கேண்டி எந்தத்தை காட்டாது. கேண்டி இல்லாத மற்ற தரவுகள் எல்லாம் எனக்கு இங்க வருது. சரி, அப்போ இன்னொரு உதாரணம் நாங்கள் பார்ப்போம். கிளையண்ட் ஐடி. ரைட், கிளையண்ட் ஐடி எனக்கு தேவை 7 9 இல்லாத, இல்லாட்டி 7 10 இல்லாத மற்ற தரவுகள். சரியா, கிளையண்ட் ஐடி நொட் ஈக்குவல், இல்லாட்டி 7 இல்லாத மற்ற தரவுகள் வைப்போமே 7. ரைட், மற்ற தரவுகள் கொடுத்தா இது இந்த இடத்துல பாருங்க 7 காட்டப்பட்டு இல்லை. சரியா, அப்ப இதுதான் நொட் ஈக்குவல். சரி, இதுதான் நொட் ஈக்குவல். அதாவது நாங்கள் கொடுக்குற பெறுமதிக்கு சமன் இல்லாத மற்ற ரெக்கார்டுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில் உண்டு. ரைட், இப்போ இந்த நொட் ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷனை இந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த குறியீடை பாவிக்காம இன்னொரு முறையிலையும் எங்களுக்கு இதே ரெக்கார்டை எடுத்துக்கொள்ளையிலும். அது என்னென்னா இந்த நொட் ஆப்ரேட்டரை பாவிச்சு. சரியா, ரைட், உங்களோட டியூட்லையும் இருக்குது பாருங்க. நொட் ஆப்ரேட்டரை வச்சும் வந்து இதே வேலையை சமன் இல்லாத தரவுகளை எடுத்துக்கொள்ள முடியும். அது என்ன என்றால் இங்கே நொட் என்ற ஆப்ரேட்டரை நாங்கள் போடணும். வேர் என்று போட்டு அந்த கொலம் நேமை கொடுக்கறதுக்கு முன்னுக்கால நாங்கள் நொட் சொல்லி போடணும். நொட் கிளையண்ட் ஐடி இங்கே நாங்கள் கொடுக்கணும் பெறுமதியை சமன் சொல்லி கொடுக்கணும். இதுவும் நொட் ஈக்குவலே தான். இந்த நொட்டுங்கிறது இங்கே வந்து இருக்குது, ஈக்குவல்ன்றது இங்கே இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இடம் மட்டும் மாறிக்குது. இது வந்து சொல் முறையில் நாங்கள் வந்து அதே வேலையை செய்யுது. இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் அதே ஃபங்க்ஷன் தான் நடக்குது. சரியா, இப்போ எனக்கு தேவை வந்து 7வது ரெக்கார்ட் மட்டும் இல்லை, 7வதும் 8வதும் ரெக்கார்ட் இல்லாமல் மற்ற ரெக்கார்டுகள் கிளையண்ட் ஐடி 7 8 தவிர்ந்த மற்ற தரவுகளை மற்ற கிளையண்ட் ஐடிகளுக்குள்ள தரவுகளை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இப்போ இங்கே 7,8 சொல்லி போட்டால் இந்த இந்த சின்டாக்ஸ் வந்து எடுபடாது. இப்போ நாங்கள் ஒருக்கா வேர் என்று சொல்லி போட்டு ஈக்குவல் பல பெறுமதிகளை கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன கொடுத்தோம். இப்போ எனக்கு 7 8 ரெக்கார்ட் கொடுக்கணும்னு சொன்னால் எனக்கு ஈக்குவலுக்கு பதிலாக நான் கொடுத்தேன் இன்னன்னு சொல்லி. சரியா, இன்னன்னு சொல்லி போட்டு அந்த பெறுமதிகளை பிராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட், இது ஞாபகம் இருக்கும். ரைட், எனக்கு தேவை இந்த ரெக்கார்ட் தவிர்ந்த மற்ற ரெக்கார்டுகள் தான் எனக்கு தேவை. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன போடணும்டா இங்கே வேர் கிளையண்ட் ஐடி. சரியா, இது உங்களோட நோட்ஸில் கூட இருக்காது, அந்த எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லித்தரேன். ரைட், கிளையண்ட் ஐடி இங்கே நாங்கள் நொட் அண்ட் ஆப்ரேட்டரை போடணும். போட்டு இதை நாங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள் 7 8 அதாவது சமன் இல்லாத பல பெறுமதிகளை கொடுக்கணும்டா. சமன் இல்லாத பல பெறுமதிகள் கொடுக்கணும்டா இன்னுக்கு முன்னுக்கால நொட்டை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். சரியா, இன்னுக்கு முன்னுக்கால இப்போ எனக்கு தேவை கமல் இன்னைக்கு பேர் அடிப்படையில் கமல் ஜான் இந்த 2 பேரும் தவிர்ந்த மற்ற பேருள்ளவர்களோட தரவுகள் எனக்கு தேவைண்டா வேர். ரைட், வேர்னு சொல்லி போட்டு இங்கே நாங்கள் இந்த கொலம் பேர்கள் இருக்கிறது நேம் கொலத்தில். சரியா, நேம் நாட் இன் இங்கே நாங்கள் எழுத்து தரவுகள்ன்றதுனால இங்கே ஒத்த குறியீட்டுக்குள்ளே போடணும் கமல், அடுத்தது கமா ஜான். இந்த 2 பேருடையும் தரவு இந்த பேரு தவிர்ந்த மற்ற பேர் உள்ளவர்கள தரவுகளை எடுக்கிறது இப்படித்தான். சரிங்க பாருங்க. சரியா, அப்போ இது வந்து நாட் இன். ஒருக்க நாங்கள் பார்த்தது இன்னன்னு சொல்றது பல பெறுமதிகளுக்கு சமனான தரவுகள் எடுக்கிறது. நாட் இன் என்று சொல்றது பல பெறுமதிகளுக்கு சமன் இல்லாத தரவுகளை எடுக்கிறது. சரியா, நாட் ஈக்குவல் போலே தான் பல பெறுமதிகளை நாட் ஈக்குவலுக்கு கொடுக்கணும்னா இந்த நாட் இன்னங்கிறது தான் பொருத்தமான முறை.